ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கடம்பா மீன் தொக்கு தாங்க வந்து செஞ்சு காட்ட போகிறேன். கடம்பா இல்லைன்னா கனவா, இது ரெண்டு பேரும் வச்சு சொல்லுவாங்க. கடம்பா மீன் இல்லைன்னா கனவா மீன் இது எப்படி செய்யலான்ட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க கடம்பா மீன், கடம்பா இல்லைன்னா கனவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து முதல் முறையாக வாங்கியிருக்கேன். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா சொன்னாங்க. கேஜி வந்து 400 ரூபான்னு சொன்னாங்க. நான் வந்து ஐயோ அவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ கேஜி வாங்கினேன். ½ கேஜி வாங்கி அவங்களே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் இப்போ வாஷ் பண்ணிக்கினேன். ½ கேஜி அவங்க வாங்கி நான் க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 350 கிராம் தான் வந்து வந்திருக்கு. 350 கிராம் நான் இப்போ எடுத்திருக்கேன். 350 கிராம் குவான்டிட்டியில் நான் எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து ½ கிலோ அப்படி வாங்கினது. சரி, இது கூட நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கலரி வச்சிடலாம். இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மஞ்சள்தூள் போட்டு சால்ட்டு போட்டு நல்லா வந்து ஊற வச்சு மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். சட்டி வந்து நல்லா சூடேறி இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கு. நம்ம இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம். சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இதையும் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ வந்து நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் வந்து நல்லா மிங்கிலாய் குழஞ்சி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி சால்ட்டு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கனவா மீனை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால் எனக்கே வந்து எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்டை வந்து இன்றைக்கி நான் தெரிஞ்சே ஆகணுன்ற அவ்வளோ ஆர்வத்தில் இன்றைக்கி நான் வந்து இதை வாங்கி செஞ்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து மூடி போட்டு வைப்போம். இதிலே கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியே எதுவும் சேர்க்கலை. அதுலேருந்தே வந்து தண்ணி நல்லாவே வரும்.
நம்ம தண்ணியே வந்து சேர்க்க வேண்டியதில்லை. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அது கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வதக்கி விட போகிறோம். நம்ம வந்து தண்ணியே வந்து சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமே தான் வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். ஆல்ரெடி இதில் இருந்தே வந்து தண்ணி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கலை. இப்போ அப்படி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வைப்போம். பார்ப்போம். நான் வந்து நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் போல் ஒரு ஆஃப் லெமன் வந்து சேர்க்க போகிறோம். ஆஃப் லெமன் வந்து சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு ஆஃப் லெமன் போதும். ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து பெப்பர் சேர்க்க போகிறோம். பெப்பர் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. என்னோட ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். பார்க்கும்போதே வந்து வாசனையும் சரி, கிரேவியோட மனம் எல்லாமே வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், என்னோட ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு வதக்கி எடுத்துட்டோன்னா கனவா மீன் தொக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. கனவா இல்லைன்னா கடம்பா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்த்தீங்களா, அருமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடம்பா மீன் தொக்கு சூப்பராக, பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடம்பா மீன் தொக்கு. அவ்வளோதான், கடம்பா மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கடம்பா மீன் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூடாக இருக்குது. பிரமாதமாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. நான் கூட வந்து பார்க்கும்போது என்ன வலுவலுன்னு இருக்குது, எப்படி இருக்குமோ சாப்பிட்டா மாற்றி எதுனா வந்துருமோலாம் ஃபீல் பண்ணேன். நிஜமாகவே சத்தியமாக சொல்கிறேன், வீடியோக்காக இல்லை, நிஜமாகவே நம்ம வந்து எறா எப்படி சாப்பிடுவோம், எறா டேஸ்ட்டு அப்படியே இதில் இருக்குது. கடம்பா மீன் தொக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே இதையும் நான் வாங்கி அடிக்கடிக்கு செய்யலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ரேட் தான் வந்து கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நிஜமாகவே வீடியோ சூப்பராக இருக்குது. வீடியோவும் நல்லா வந்திருக்கு, டிஷ்ஷும் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஸ்டைலில் என்னோடய ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பாக்ஸை ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க. நான் இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஓகேங்களா, வாங்க அடுத்த வீடியோ அடுத்த தருணத்தில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from Sweet Ammu. Tata bye bye. Take care.